ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹெல்த்தியாக குயிக்காக ஒரு கட்லெட் ரெசிபி, அதுவும் சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் மீல் மேக்கர் வச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து சோயா சங்க்ஸை நல்லா வந்து ஒரு 10 to 15 minutes ஹாட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணியிருக்கிறேன். சோக் பண்ணதை ஒரு 2 times or 3 times நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரை ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுத்து ஒரு வெட் கிரைண்டரில் எடுத்துக்கோங்க. அதோட நான் வந்து கேரட்டை துருவி இருக்கிறேன். சால்ட்டு, பெப்பர் தான் இங்கே காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அதுக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பன்னீரும் நல்லா வந்து ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்ன பன்னீர்னாலும் எடுத்து அதை ஒரு மிக்சர் கிரைண்டரில் வாட்டர் இல்லாமல் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பேட்டி மாதிரி செஞ்சு ஒரு 1/2 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம், இல்லாச்சுன்னா ஓவர் நைட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே உங்கள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நாளைக்கு அடுத்த ரெசிபியோட